வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் திருமூலர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் சிறுமை ப்ளஸ் ஓடை. சிற்றோடை சிறுமை ப்ளஸ் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களை பெற்று வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன், திறன்பேசி. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. மரம் ப்ளஸ் வேர் மரவேர், கெடுதல் புணர்ச்சி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ. ஐ என்பதன் பொருள் தலைவன். பாடினால் வேர்ச்சொல் பாடு. இலக்கண குறிப்பு தருக. எய்தி வினையெச்சம். சித்திரை திங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. தழீஇ சொல்லிசை அளபடை. மருதத்திணையின் பறை மணமுழா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை எதுகை தொடை? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்றுள்ள அடிமோனை அறிவுடையார் அஃதறி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரை? பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? சரியான கூற்றுகள் 1 மற்றும் 2. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். பின் வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. தவறானது பொருநராற்று படையை பாடியவர் கபிலர் என்பது தவறானது. பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாதது நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் என்பது பொருந்தாதது. அடுத்து பொறுத்துக. இடர் துன்பம் நாவாய் படகு இறை தலைவன் இந்து நிலவு. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 5ஆங்காண்டம். அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180 பாடல்கள். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்து பொறுத்துக. செரு வயல் வித்து விதை யாணர் புதுவருவாய் வட்டி பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? ஆன்சர் நாமு வேங்கடசாமி நாட்டார். சேக்கிழாரை பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கூற்று 1 சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். கூற்று 2 பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஆன்சர் கூற்று 2ம் சரி. கூற்று 1 உமறு புலவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். கூற்று 2 உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. மாதிரத்துறை கேசரி நிகர் முகம் மதுதம். பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. மாதி ரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். குட்டி செவியறுத்து கூட்டித் தலைகளெல்லாம் வெட்டி களைபறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் தலையில் குட்டுதல். பதிதொரு புயல் பொழி தருமணி பனை தரு. இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். கூற்று 1 தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கூற்று 2 நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. கொம்பினையொத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி. இரட்சணிய யாத்திரீகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு.
கண்ணல் பொருள் தரும் தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று தமிழ்நடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? சு. வில்வரத்தினம் கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப் பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கியது. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் வசனநடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார்? ஆறுமுக நாவலரை பாராட்டுகிறார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். பொருத்தமான விடையை தேர்க. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்து பொறுத்துக. ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண், ஆயுத குறுக்கம் கற்றீது. மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாதது சேர்ப்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியர். பொருந்தாதது சேர்த்தியர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் சி. அவன் கவிஞன் அல்லன் என்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மரபு தொடரின் பொருளறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஆன்சர் சி. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. ஆன்சர் படித்தவர். வினையால் அணையும் பெயர் படித்தவர். அகரவரிசையில் எழுதுக. வாழ்க்கை வீடு பேறு வெகுளாமை வேப்பிலை வையம். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அடுத்து பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. முல்லைத்திணையின் தெய்வம் திருமால். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. ஆன்சர் நேர்கூற்றுத் தொடர். பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். பிறவினை தொடர். கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைதல் போல. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டே. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் குறளில்
என்பு என்பது எதை குறிக்கும்? எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கு மரமிகுந்தற்றே என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. உறுமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் புறநானூறு. நற்றிணையில் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது போதனார். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஒருவர்க்குமே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்பூதியடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் என்பது பொருந்தாதது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் சிவபெருமான். முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் எண்ணாயினா புலவர். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? சிந்துப்பா. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் மனோன்மணியம். வரையழி வாளருவி வாதாளாட்ட. இவ்வடியில் வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து குரவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. பின்வருவனவற்றை பொருத்துக. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரகுமான். எந்த இணை சரியானது? சரியான இணை தாராபாரதி இதயங்கள் கிழக்கு. வால்ட் விட்மன். கூற்று 1 புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கூற்று 2 புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் கூற்று 2ம் சரி. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து என்ற இதழ். சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் மிளகு. துல்லம் என்னும் ஊர் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். தேங்க்யூ.